பாகம் 5 நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் உயிரினம் ஓம்பப்படும் அப்படிங்கிற அந்த இயல் பகுதியில் இருக்கிற ஒரு உரைநடை உலகம் தான். இதில் 4 பாகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த 4 பாகங்களையும் ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு 5ஆம் பாகம் ரொம்ப சின்னது தான், அந்த சிறிய பாகத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நுழையும் முன் அப்படிங்கப்போ தமிழுடைய தொன்மை அப்படிங்கிறது அந்த காலம் தொட்டதுலேருந்தே மக்களும் அறிஞர்களும் ரொம்ப சிறந்து அதை சிறப்பித்தாங்க, அதோடைய பெருமையை சாத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய செழுமைப்படுத்தினாங்க. அதோடைய பெருமைகளை கல்வெட்டுகளை ஆராய்ஞ்சு பல கலைகள் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆய்வாளர் அப்படிங்கப்போ மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு தேசிய இனத்துலேயும் அவங்களுடைய வரலாற்று தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த அடுத்து எதிர்காலத்துடைய இலக்குகளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் இந்த பாடமே ஆரம்பிச்சிருப்பாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி தன்னுடைய இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு அது மட்டும் இல்லை, அது சம்மந்தமான ஒரு செய்திகள் அப்படிங்கிற தரவுகள் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. தரவுகள் அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருடைய இதழ்களும் சரி அவருடைய நூல்களும் சரி நிறைய வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இளமை வாழ்க்கை அப்படிங்கப்போ அவர் என்னைக்கு பிறந்தார்? சென்னையில் மயிலாப்பூரில் பிறந்திருக்கிறாரு. சீனிவாசன் அப்படிங்கிறது அவருடைய அப்பாவோட பெயர், சித்த மருத்துவர். அவருடைய அண்ணனுடைய பெயர் கோவிந்தராசன். அவங்களுடைய அண்ணன் தமிழாசிரியராக இருந்தாங்க. இவருக்கு தன்னுடைய இளமை காலத்திலே தமிழ் மீதில் ஒரு சிறிய ஆர்வம் வருது. அது காரணம் அவருடைய தந்தையும் அண்ணன் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அண்ணன் ஒரு தமிழாசிரியராக இருக்கிறனாலும் அவருடைய அப்பா ஒரு சித்த மருத்துவராக இருந்தனாலும் அவங்க வீட்டில் இருக்கிற கம்ப ராமாயணம், ராமாயணம், மகாபாரதம், அது மட்டும் இல்லாமல் பல ஏட்டுச்சுவடிகள் அவங்க வீட்டில் இருக்கும். அதை புரட்டி பார்க்கும்போது அவருக்கு என்னன்னே தெரியாது. அப்படி இருந்தும் அதுக்குள்ளே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆய்வு அவருடைய இளமை காலத்திலே அவருக்கு வருது. அவர் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றும் போது பாடங்களை கற்பித்து கொடுக்குற அதை தவிர உள்ள நேரங்கள் எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆய்வுகளில் ஈடுபடுறாரு. அந்த ஆய்வுகள் எதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா வரலாற்று, கலை மற்றும் பல விஷயங்களை சார்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறாரு. பல ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமும் இன்றி பல தரவுகளை சேகரித்து அது சம்பந்தமாக பல அறிஞர்களை அணுகி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல இதழ்களை வெளியிடுறாரு. தொடக்க கால ஆய்வுகள்னு சொல்லும்போது தே.பொ. மீனாசுந்தரம் அப்படிங்கிறவருடைய ஒரு உயர்நிலை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் த சர்க்குணர் அப்படிங்கிறவர் சொன்ன கிறிஸ்துவம் தமிழும் அப்படிங்கிற அந்த உரையிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் ஆர்வம் வந்து அவருடைய முதல் நூலை வெளியிடுறாரு, கிறிஸ்துவமும் தமிழும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தடுத்து பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் அப்படிங்கிறது தொல் இலக்கியம், தொல்கலை, தொல்லெழுத்து அது சார்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறாரு. சமயம் அது எல்லாத்தையுமே சமமாக எல்லாத்தையும் எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இன்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். எழுத்து அது எப்படி வந்தது, தமிழுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எழுதி ஆய்வு செய்கிறாரு. வரலாற்று ஆய்வுகளையும் என்றாரு. மன்னர்கள் அந்த காலத்தில் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே உள்ள மன்னர்கள், அது மட்டும் இல்லாமல் யார் தமிழர்களை ஆண்டாங்க, அதில் முக்கியமாக களப்பிரர் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி புத்தகத்தையும் வெளியிடுறாரு. இங்கே இப்போ தான் நம்மளுடைய பாடத்துக்குள்ளே வரோம். கலையியல் ஆய்வுகள். இங்கப்போம் கலையியல் ஆய்வுகள் அப்படின்னா அங்கே வரலாற்று சம்பந்தமான ஆய்வுகளை சொன்னார், இங்கே கலை சம்பந்தமான ஆய்வுகளை வெளியிடுறாரு. கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் மயிலை சீனி. ஸோ கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்கள் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான் எழுதியிருக்கிறாரு. அவருடைய வழிகாட்டியே தான் அதுதான் வழிகாட்டியாக இருந்துச்சு. கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் இளம் பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரி பயின்றதும் உதவியாக இருந்தது. அவர் கலை வளர்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவையும் அது மட்டும் இல்லாமல் இளம் வயசில் அவர் கற்றுக்கிட்ட ஓவியத்தையும் அவர் உதவியாக எடுத்துக்கிட்டாரு. கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள், கட்டடத்தை சம்பந்தமாக, சிற்பம் சம்பந்தமாக, ஓவியம் சம்பந்தமாக இவருடைய ஆய்வுகள் எல்லாமே தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவுகளாக என்ன ஆகுது அப்படின்னா அமைஞ்சுது. தமிழருடைய கலைத்திறனை எடுத்துரைக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற நூல் மூலயமா. கவின் கலை அப்படின்னா ஒரு கட்டடை கலை தான், ஓவியம், சிற்பம் சார்ந்தது. அது குறித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழில் வந்த முழுமையான முதல் நூல் அதுதான். எது கேட்பாங்க, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற நூல் மூலயமா தான் முழுமையாக அவர் கலைகள் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நூல் தமிழக அரசுடைய முதற் பரிசை பெற்றது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடுறாங்க. இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்களே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து அந்த தன்னுடைய புத்தக நூல்களுடைய படங்களை அவரே என்ன பண்ணுறாரு, வரைஞ்சி வெளியிடுறாரு. இவருடைய கலைத்திறனுக்கு இது சான்றாக இருக்குது. ஸோ அடுத்த காணொலியில் இலக்கியம் சார்ந்த ஆய்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.